தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். கட்சிகளின் சார்பாக முக்கிய தலைவர்களும் இதில் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருந்தே திமுக எம்பி கனிமொழி என் சோமு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இது சரித்திரத்தில் இடம்பெற வேண்டிய நாள் அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய உரையில் பேசியிருந்தார். என்னென்ன த்ரெட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இப்போ ஒவ்வொரு தலைவர்களாக பேசிவிட்டு நாம் பார்த்தோம். என்னென்ன முக்கியமான ஆலோசனைகள் இதுல இடம்பெற்றதுங்கம்மா? மற்ற தலைவர்கள் என்னென்ன பரிந்துரைகளை முன் வச்சாங்க? கூட்டம் ஒன்றும் முழுசா முடியல, இன்னும் கூட்டம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் பத்தின பிரசன்டேஷனை நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் காத்தால ஒரு பிரசன்டேஷன், பிபிடி பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வரவேற்று பேசியிருக்கிறார்கள். எல்லா முதலமைச்சர்களும், கட்சி தலைவர்களும், மாநில தலைவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆல் இண்டியா லெவல்ல அவர்களுடைய மாநில உரிமை பிரச்சனைகளை முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே பயப்படுகிறது ஒரே ஒரு விஷயம்தான், அவர்களுடைய மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் இதில் குறைய அதிக வாய்ப்பு உள்ளது. அது நாளைக்கு ஒருவேளை டீலிமிட்டேஷன் இவங்க சொல்றபடி நடத்தினாங்கன்னா நிறைய மாநிலத்துல சீட்ஸ் நிறைய குறையும். இப்ப நமக்கு எப்படி தமிழ்நாட்டுல 39 இருக்கிற பட்சத்துல அந்த தொகுதி மறைவாய் பண்ணும்போது 31 மாறுங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறதோ, அந்த ஐயப்பாடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த முதலமைச்சருக்கும் இருக்கிறது. இப்போ புதுசாக கட்டப்பட்டுள்ள இந்த நாடாளுமன்றமே பாத்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்டவங்க அமரக்கூடிய ஒரு வகையில தான் கட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த டீலிமிட்டேஷனை மனசுல வச்சு அவங்க சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு தாற்பயத்துலதான் இந்த கட்டமைப்பை அமைஞ்சிருக்குன்றது நம்ம எல்லோரும் அறிவோம். அப்படித்த காலகட்டத்துல ஒருவேளை இப்ப உத்தரப்பிரதேசத்திலயோ மகாராஷ்டிராலயோ இது மாதிரி மாநிலங்களை அதிகப்படியான அவங்களுக்கு சீட்ஸ் ஜாஸ்தியா போச்சுன்னா, அப்ப நம்மளுடைய தனித்துவம் அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கோ இல்ல கேரளாக்கோ, ஆந்திராக்கோ, தெலுங்கானாக்கோ, பஞ்சாப்க்கோ, ஒரிசாக்கோ, வெஸ்ட் பெங்காலுக்கோ, இந்த மற்ற எல்லா மாநிலங்களுமே அவர்களும் தனித்தத்துவத்தை இழந்து விடுவோம். அப்புறம் ஒரு பில்லு பாஸ் ஆகினாக்கோ நம்மளுடைய ஈடுபாடே அதுல இல்லாம நம்மளுடைய ஸ்டேட் பில்ஸும் சேர்த்து அங்க பாஸ் ஆகும்ன்ற பெரிய அபாயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த அபாயத்தினால நம்மளுடைய மாநில உரிமைகளையும் கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டையுமே நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். பாராளுமன்றத்துல நம்மளுடைய குரலே கேட்காதபடி நம்ம போய் அமைவோங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் காட்டுது. இப்ப எல்லாரோட கேள்வி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம சென்சஸே எடுக்கல, அதுக்கப்புறம் தானே டீலிமிட்டேஷன் கேட்கலாம். எப்பவுமே ஒரு நோய்க்கு வருமுன் காப்போம் நம்ம செய்யக்கூடியதுதான் சால சிறந்தது. அதை முன்னெடுத்துதான் இன்னைக்கு நான் எங்களுடைய கழக தலைவரும் நமது முதலமைச்சருமான தளபதியார் அவர்கள் இன்னைக்கு அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுவரையில பல முறை பாராளுமன்றத்துல நாங்க கேள்விகளை எழுப்பியும் குரல்களை எழுப்பியும் அதற்கு என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு தீர்வு பிரைம் மினிஸ்டர் அவர்களோ இல்ல ஹோம் மினிஸ்டர்களோ இது வரைக்கும் திறக்கல. பட் வெளியில தரத்துல ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்ணுவோம், தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாதுன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாதுங்கிறது மட்டும் இங்க நிலைப்பாடு இல்லை, மற்ற மாநிலத்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதும் இங்க ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு எல்லோரோட ஆலோசனைகளும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்கிறத பத்தி எல்லோரும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டம் இன்னும் 1 மணி 1:30 மணி வரைக்கும் கூட்டம் போகும். இன்னும் மற்றவர்களும் பேச வேண்டியிருக்கிறது. அது முடிந்த உடனே கண்டிப்பா நிச்சயமாக மற்ற தலைவர்களும் பேச வேண்டியிருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முன்னாடி முதலமைச்சர் பேசும்போது திருமிகு கனிமொழி அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் வல்லுநர் குழு அமைக்க பரிந்துரை அப்படின்னா அதுதான் முதலமைச்சருடைய சஜஷனா நம்ம பாக்குறோம். மற்ற தலைவர்கள்கிட்டையும் உங்களுடைய பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் தெரிவிங்க அப்படின்னு அவரு கேட்டிருந்தார். இப்போ மற்ற மாநில முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாகவும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. ரிசப்ஷன் எப்படி இருக்கு? இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? ஏன்னா இது தமிழகத்துல நடக்குது, தமிழக முதலமைச்சருடைய தலைமையில நடக்குது, தமிழ்நாடு இதனை முன்னெடுத்து செல்கிறது அப்படின்ற அடிப்படையில அதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள?
நாங்க அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கும் போதே எல்லோருமே வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான முன்னெடுப்பாக தான் பார்த்தாங்க. என்ன காரணம்னா, எல்லோருக்கும் மனதில் இருந்தாலும் அதை வெளியில சொல்றதுக்கு யாருக்கும் வந்து அந்த நேரமோ காலமோ அவகாசமோ அவர்களுக்கு இல்லை. அந்த முன்னெடுப்பை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கும் போது, ஒருங்கிணைப்பை செய்யும் போது அது வந்து பெரிய ஒரு அதுவே வந்து ஒரு சக்சஸா பார்த்தோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்படி வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல நடக்குது. அதனால கூப்பிட்ட அனைவருமே கிட்டத்தட்ட இன்வைட் பண்ண அத்தனை கட்சி சார்ந்தவங்களுமே வந்து இங்க வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு சில தவிர பர்சனல் ஃபேமிலி ரீசன்ஸ் பண்ணதில் கொண்டு எல்லோருமே வந்து நேத்துல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இதுல வந்து பேச வேண்டிய விஷயங்கள் என்னன்றத வந்து நாங்க ரொம்ப நாளா இதை வந்து நாங்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோன்ற அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து பல தலைவர்கள் கிட்ட இருந்து நாங்க நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்குமே வந்து எல்லோருமே வந்து அந்த கூட்டரங்குக்கு எல்லோருமே முன்கூட்டியே வந்துட்டாங்க. வந்து எல்லோருமே வந்து ரொம்ப ஆர்வபூர்வமாக இதுல பங்கேற்று கொண்டு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இது வந்து இந்திய அளவுல இல்லாம உலக அளவுல ஒரு பெரிய முன்னெடுப்பா தான் நாங்க பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரிக்கு தேவையான ஒரு லாக்கு வந்து ஒரு ஸ்டேட் லீடர் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கிறது வந்து இதுதான் வந்து முதல் முயற்சி என்பது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. நிச்சயமாக திருமிகு கனிமொழி, நான் குறிப்பிட்ட ஒரு 3 கட்சிகள் குறித்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். டிடிபி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரவில்லை, ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க, அதனால வரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஒன்று. ஜனசேனா சார்பாக திரு பவன் கல்யாண் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனாலும் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதனை தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக மமதா வேறு ஒரு ஆலோசனை கூட்டத்துல ஈடுபட்டிருக்கிறார், அதனால வர முடியல அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அவங்க எல்லாம் ஏதேனும் ஆதரவு கடிதமோ இந்த கூட்டத்திற்கான அவர்களுடைய கருத்து பகிர்விற்கான அம்சங்கள் ஏதேனும் அனுப்பி இருக்கிறாங்களா, ஏதேனும் தெரிய வந்திருக்கா? நீங்க சொல்ல முடியுமா எங்களுக்கு? சிஎம் வந்து டைரக்டா வந்து நம்மளோட சிஎம் கிட்டயே பகிர்ந்திருக்காங்க. சோ அது பவன் கல்யாண் சார்பில் அவங்க கட்சியில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கிறாங்க. மிச்சம் ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு வந்து பர்சனல் ரீசன்ஸால வரப்படல. மற்றபடி அனைத்து கட்சிகளுமே இங்க வந்து பங்கேற்று அனைத்து ஸ்டேட்ஸ்ல இருந்துமே இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு, ஒரு வெற்றிகரமானது. இதே முன்னெடுப்பு வந்து இந்த டிலிமிட்டேஷன் முடிஞ்சு நமக்கெல்லாம் நல்ல ஒரு பகிர்வு கிடைச்சதுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு சிறப்பாக அம்சமாக அமையும். முதலமைச்சரனுடைய முக்கியமான பரிந்துரை அப்படின்றது ஒரு வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும், அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் வல்லுநர் குழு அமைக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த ஒரு முக்கியமான பரிந்துரை. மற்ற மாநில முதலமைச்சர்கள் அல்லது முன்னாள் முதலமைச்சர்கள் இல்ல இப்ப வரைக்கும் பேசி இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளினுடைய தலைவர்கள் ஏதேனும் முக்கியமான பரிந்துரையை கொடுத்திருக்கிறாங்களா? இது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்தது, இந்த பரிந்துரை சரியாக இருந்தது அப்படின்ற ஏதேனும் ஒரு அம்சம் நீங்க சொல்ல முடியுமா எங்களுக்கு? இது வரைக்கும் வந்து நம்மளுடைய சிஎம் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அந்த பரிந்துரை வந்து எல்லாராலும் வந்து வரவேற்கப்பட்டிருக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரவர்கள் மாநிலத்துல எத்தனை சீட்ஸ் குறையுது, அதை எப்படி சரி கட்ட வேண்டும், எங்களுக்கும் இதில் பங்கெடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை ஒருவராக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது முடிந்ததுக்கு அப்புறம் நமக்கு முழுசாக என்ன என்றது நமக்கும் தெரிய வரும். நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அப்படின்ற அடிப்படையில இப்ப கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களும் இப்ப அந்த அவையில இருந்து எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு ரொம்ப நன்றி திருமிகு கனிமொழி. எனக்கு ஒரே ஒரு விமர்சனம் சார்ந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு பக்கம் இது போன்றது ஒரு முன்னெடுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது, மறுபுறம் பாஜக மாநில தலைமை தொடர்பான அவங்களுடைய இதற்கு கருப்பு கொடி காட்டப்படும் போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல, அதனை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இது போன்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சன பார்வையும் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் கருப்பு கொடி கருப்பு சட்டையெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய பதில், உங்களுடைய விளக்கம் அதற்கு? முதல் முறையாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யுதுன்னு என்னால இதை பார்க்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் எதற்குமே குரல் எழுப்பாதவர்கள். இதுல வந்து பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாற்பயத்தையும் உணரணும். அவர்களுக்கும் இது பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டில் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அவர்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஆட்சி மேல வந்து எதுவும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ப்ரோ இன்கம்பன்சி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியில வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் இந்த முன்னெடுப்பை அவர்கள் எப்படி தகர்க்க முடியும் என்று பார்த்து அதற்கான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்றுதான் இதை நான் பார்க்கிறேன். நன்றி திருமிகு கனிமொழி சோமு, எங்களோட தொலைபேசி வாயிலாக பேசுறதுக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. அப்ப ஆலோசனை கூட்டத்துக்குள்ள இருந்தே நீங்க பேசியிருக்கிறீங்க, அங்க எது போன்ற சூழல் நிலவுகிறது, வந்திருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.